நமது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகம் நுழைவாயிலில் தேங்கியுள்ள குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் தேங்கிய குடிநீர். திருவொற்றியூர் மஸ்தான் கோவில் அருகில் அதிமுக ஆட்சியில் 275 கோடி செலவில் சூறை மீன்பிடி துறைமுகம் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின்பு பணிகள் திமுக ஆட்சி காலத்தில் முடிவுற்றன. திமுகவின் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இருப்பினும் சூறை மீன்பிடி துறைமுகம் திறந்து வைக்க மட்டுமே பட்டுள்ளது, ஆனால் பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று காலை சூறை மீன்பிடி துறைமுக நுழைவாயில் அருகில் இருந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குளம் போல் குடிநீர் தேங்கி நின்றது. இதுகுறித்து சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் சுமார் 3 மணி நேரம் கழித்து குடிநீர் நிறுத்தப்பட்டது. 3 மணி நேரமாக குடிநீரானது வெளியேறி வந்ததால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சூறை மீன்பிடி துறைமுக நுழைவாயிலில் தேங்கி நின்றது.